தட்டை எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இப்போ வந்து தட்டை செய்கிறதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப்புட்ட 2 கப்பு மைதா, அதே கப்புட்ட 1 கப்பு அரிசி மாவு. இது ரெண்டையும் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பவுடர், 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு தான் நல்லா தெரியும் தட்டைக்கு. வெள்ளை எள்ளு இருக்கிறவங்க வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, இதுக்கு வந்து கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரியணும், அதுக்காக கொஞ்சம் கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையானது. இப்போ அடுத்து நம்ம செய்முறையை பார்ப்போம். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, வாய் அகலமான பவுலு. இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து மைதா மாவு, மைதா மாவு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, கடலைப்பருப்பு, வத்தல் பொடி, பெருங்காயத்தூள், எள்ளு, கருவேப்பிலை, கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் கலர் பொடி, கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைகிறது போல் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தட்டைக்கு உரிய மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். தட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, நல்லா மெது மெதுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம தட்டை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கொஞ்சம் மைதா மாவை, ஏன்னா கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்படி செய்கிறேன். நல்லா வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சரி, நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒன்று போல் நல்லா சப்பாத்தி போல் இப்படி தேய்ச்சி வச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியை வச்சு நம்மளுக்கு ஒன்று போல் வர்றதுக்காக எடுத்திருக்கேன். இதே மாதிரி இப்படி அச்சு எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு எண்ணெயில் எடுத்து எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி மாவை நல்லா ஒன்று போல் தேய்ச்சி ஒரு மூடி, ஏதாவது மூடி, அந்த மூடி எடுத்து இப்படி கட் பண்ணி அச்சு மாதிரி எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகும், நம்ம அடுத்து போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நம்மளுக்கு சூடாகிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகட்டும், நம்ம பொரிச்சு எடுப்போம். சூடாகிடுச்சு, இப்போ பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும், ரொம்ப சூடாகக்கூடாது. இதே மாதிரி போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க, வேகட்டும்.
எண்ணெய் கொதிக்கிறது அடங்கவும் எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி பொரிச்சு எடுத்துருவோம். நம்மளுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.